கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி ஒரு டீட்டில் முடிச்சா அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். சரி நாளைக்கு பார்ப்போம். பாய்டா. பாய்டா. இவன் கிட்ட போய் டீட்டெயில்ஸ் நம்ம வச்சா இவ்வளோ கோபமா இருக்கா? ஆயிடா கவர்மெண்ட் காரன் வேலை தர மாட்டானா, பிரைவேட் காரன் மட்டும் தான் வேலை தருவானா. என்னடா இப்படி சொல்றா? இழிக்க சரி போ, நானே பார்த்துக்கிறேன். வேலை தரல நீதான் வேலையில் கரெக்டாக இருந்தேன். சார் மே கம்மிங் சார். சார் வேலையில் ஜாயின் பண்ணுங்க சார். இன்டர்வியூ பண்ணுறீங்களா? ஆமாம் சார். சார் சொல்லுங்கள் சார். என் பேர் கணேஷ் சார். எங்கள் அப்பா பேர் வந்து ராமசாமி, எங்கள் அம்மா பேர் வந்து தேவர். என்ன நீங்கள் தமிழில் பேசிட்டு இருக்கீங்க? எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? சார் காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும். காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் படித்தவங்கலாம் எவன் வேலை சொல்லுவோம்? சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சார் இப்படியே வேலை அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க சார்? சார் டாக்டர் இந்த கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா? இது 1,00,000 பேருக்கு வேலைக்கு பண்ணாலும் ஒருத்தவங்க தானே வருவான் இந்த வேலைக்கு. சார் 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 நான் சேர்ந்தா அந்த ஒருத்தனாவது நான் இருக்கேன் சார். சார் 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 ஆகிட்டே இல்லை. நீ என்ன ஒரு ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு நீ எப்படா நீ சேருவ? சார் 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 ஏ சார் சார் நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க, டாக்டர் சொல்லுவாங்க. வெளில வெயிட் பண்ணுங்க. ருத்ரா தமிழ் 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 டாக்டர் தமிழ் தமிழ் என்ன தமிழ் என்னடா தமிழ் வெளில போய் நில்லுங்க. டாக்டர் இல்ல தமிழ் நான் தான் பார்த்துக்கிறேன். ஸோ சாரி உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் உங்களை விட்டு போயிட்டாரு.
இருக்கான்ல அவனை சாவடிக்க போகிறான்டா. இவன் செத்தா மட்டும் போதுமா? அவன் சாகக்கூடாதா? வாடா நம்ம போகலாம். போகலாம்டா வாடா. சேவா போவோம். வேலை கேட்டு வந்துட்டான்டா. உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னா அவன் சுழுந்துட்டான்டா. சரி நான் எப்படா சாவடிச்சேன் அப்படின்னா அதுக்கு எந்த இடத்துல அடிக்கிற யாரடா அடிச்ச? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நாய் வேலை என்ன போச்சு? நான் சாப்பிட்டுனா உயிர் வந்து என்னை விட்டு போயிட்டான்டா. நீ எப்படிடா ஃப்ரெண்ட் ஆகுங்க? மச்சி எப்படா இருக்க? ப்ரோ வரீங்களா? இங்க வெளில போலாம். வரல. காசு இருக்கு ப்ரோ. இங்க வரேன் ப்ரோ. அப்புறமா பேசுறேன்டா மச்சி. ப்ரோ உங்க பேர் என்ன ப்ரோ? என் பேர் தமிழ் ப்ரோ. உங்க அம்மா பேர் இங்கிலீஷா ப்ரோ? ப்ரோ அப்படிலாம் கேட்காதீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. தமிழ் ப்ரோ ஏன் இங்கே கூட வந்தீங்க ப்ரோ? அதான் இங்கே வந்து வீடுங்கெல்லாம் கம்மியாக ரெண்ட்டு கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் 50 லட்ச ரூபா இந்த கடன் இருக்குது ப்ரோ. அதான் ப்ரோ. ஏன் ப்ரோ? அதனால் சரி ப்ரோ நின்றுட்டோம் ப்ரோ. நான் போயிட்டு வரேன். கஷ்டத்தில் இருக்கா சரி எல்லாம் ப்ரோ. என் பேர் ருத்ரா ப்ரோ. ஓகே வரமாட்டேனே சார். நம்ம போடுவோம். ஹலோ மச்சி வாடா சீக்கிரமாடா சினிமாவுக்கு போகணுண்டா. வாடா இதோ வரேன் மச்சி. ஏதோ கேட்கணும்னு இருந்த என் கூட இருந்த உங்க அம்மா போய் இல்லையா இருந்துச்சு தெரியல வச்சு நான் எப்படி ஜாலியாக இருந்தேங்க. இப்போயே ஜாலியாக இருந்துக்கிறது தான். அப்புறம் ஆண்டவர் சோதிப்பான். அந்த சோதனை முன்னாடியே ரெடியாக இருந்துக்கிறது தான். எப்படி இருக்குமா பார்ப்போம். வந்து